இப்போ குழம்புலேருந்து சிக்கனை எடுத்து எப்படி சிக்கன் வறுவல் பண்ணலான்னு பார்க்கலாம். குழம்புலேருந்து சிக்கன் எடுத்தாச்சு. அதுக்கு அதை வறுக்கிறதுக்கு மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு பூண்டு ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு சீரகத்தை அரைச்சாச்சு. இதையும் அந்த கறியில் போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு சீரகத்தை அரைச்சாச்சு, அதை அந்த கறி கூட போட்டுருவோம். இப்போ 2 கரண்டி எண்ணெயை காய வச்சுக்கணும். அதில் இந்த குழம்புலேருந்து எடுத்த கறி, அப்புறம் பூண்டு சீரகம் அரைச்ச விழுது அதையும் இதில் போட்டுக்கலாம். அதில் இப்போ குழம்புலேருந்து எடுத்த கறியையும் பூண்டு சீரகம் அரைச்ச விழுதையும் இதில் போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டுட்டோம். கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சு கிண்டணும். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். குழம்புலேருந்து எடுத்த கறிங்கிறதுனால உப்பு இப்போதைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம எதுக்காக குழம்புலேருந்து கறி எடுக்கிறோன்னா, எல்லா கறியும் போட்டு குழம்பு வச்சதுக்கப்புறமா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கறியை தனியாக குக்கரில் வேக வைக்கணும், அது ஒரு டைம் ஆகும். இது குழம்பு வைக்கிற டைமுக்கும் நமக்கு டைமிங் சேவிங் ஆகும். கொஞ்சம் முழு கறியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் 2-3 உடச்சி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பிடிக்கும். இது ஹையில் வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா லைட்டாக தான் அடி பிடிக்கும். அப்போ ஹையில் வச்சு செய்கிறேன், அதனால் பக்கத்தில் நின்று கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வறுவல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா வறுத்தாச்சு. சிக்கன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.